போலீஸ்காரே, நீ இந்த பூ மாதிரியவே கவுத்துட்டேல. நீ ஃபியான்சேன்னு சொன்னப்ப கூட எனக்கு ஒண்ணுமே தெரியலையா. ஆனா பொண்டாட்டின்னு சொன்ன பத்தியா, அந்த ஒத்த வார்த்தையில நான் விழுந்துட்டேயா. எப்படியா, எப்படி நீ என்னையவே கவுத்த? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஆனா இப்போ எப்படியா உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு நான் தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேனா? அப்போ உன்னையும் எனக்கு பிடிக்குமா? என்ன இப்படி ஒரு நாள்ல புலம்பு விட்டுட்ட பத்தியா? காதல் வந்ததும் தண்ணீர் முழு காதலை யாருக்கும் சொல்வதில்லை. புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியில் மறைப்பால் தெரிவதில்லை. நெஞ்சு என் நெஞ்சு செல்வாயா அவனோடு சென்றா வரமாட்டா, அதுதானே பெரும்பாடு. தன்னன்னாரன தன்னன்னாரன. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி தனியா படுத்து சிரிச்சிட்டு இருக்கா? ஐயோ, இவளுக்கு ஏதோ ஆயிருக்குமோ? இதுக்குத்தான் பொழுது செய்யற நேரத்துல வெளியே தெருவுக்கு போக கூடாதுன்னு சொல்றது. வயசு பிள்ளை மாதிரி இருந்தா தானே. நான் இவ்வளவு நேரம் இப்படிதான் கத்திட்டு இருக்கேன். இவ காதுல விழுகுதான் பாரு. விட்டத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஏ பூமாரி, என்ன இப்படி கவுத்துட்டேல? என்னது கவுத்துட்டாங்களா? உங்க என்ன தெரியுது? அங்க யார பத்தி என்ன கவுத்துட்டேலன்னு கேக்குறா. ஐயோ, போச்சுவலுக்கு புத்து பிடிச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்னத்த என்னாச்சு? ஏன் இப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்கீங்க? இங்க பாருமா, அவள என்னன்னே தெரியல, தனியா கட்டல படுத்து விட்டத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. என்ன அத்தை சொல்றீங்க? பாத்தியா எப்படி தனியா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானே. அட ஆமா, என்னாச்சு இவளுக்கு? அதாம எனக்கும் ஒன்னும் புரியல. எதுக்காக இப்படி சிரிச்சிட்டு இருக்காவ? இவப்பெல்லாம் பண்ற ஆள் கிடையாதே. பிரியா, எனக்கு பயமா இருக்குமா? அத்தை ஒன்னும் இருக்காது, நீங்க பயப்படாதீங்க. இல்லம்மா, இவளை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. தனியா விட்டத்தை பார்த்து வேற சிரிச்சிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியலம்மா. அத்தை இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? பேசாம ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போலாமா? ஆஸ்பத்திரிக்கா? அங்கெல்லாம் போனா சரியாகாதுமா. அத்தை அப்புறம் நம்ம ஊரு கோயில் பூசாரி கிட்ட தான் கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். கோயில் பூசாரி கிட்டயா? ஆமாமா, அவர்கிட்ட போனாதான் இதுக்கு சரியான முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐயா அத்தை, அதெல்லாம் வேண்டாமே. இல்லம்மா, இவ ஏதோ வெளியே தெருவுல போகத்துலதான் ஏதோ காத்தா கருப்பா அடிச்சிருக்கு. அதனாலதான் தனியா படுத்து சிரிச்சிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ நம்ம கோயில் பூசாரி கிட்ட கூட்டிட்டு போனாதான் சரி வரும்னு நான் நினைக்கிறேன். நான் போய் அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். நீ இவளை கொஞ்சம் பாத்துக்கோ. ஐயோ அத்தை, திரும்ப நான் வரேன். அத்தை அத்தை சொல்றத கேளுங்க அத்தை. நான் தாயா உன்னை தப்பாவே நினைச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனா நீ என்ன உண்மையாத்தான் விரும்பி இருக்க. என்னது உண்மையா விரும்பி இருக்காங்களா? யார பத்தி பேசிட்டு இருக்காவ? என்கிட்ட சும்மா விளாண்டுட்டு இருக்கேன்னு நான் தாயா தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா நீ என்ன உண்மையாவே விரும்புற. நீ என்ன பொண்டாட்டின்னு சொன்னப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் அந்த உண்மையான காதலை உன் கண்ணுல தான் பார்த்தேன். யார் கண்ணுல அப்படி அவ உண்மையான காதலை பார்த்தா? இன்னும் புரியலையே. உச்சந்தலைக்கும் முழங்காலுக்குமே இவ முடிச்சு போட்டுட்டு இருக்கா. யோ போலீஸ்காரே, நீ எப்படி என்ன பொண்டாட்டின்னு நினைச்சிட்டு இருக்கியோ அதே மாதிரி இந்த ஜென்மத்துல நீதாயா எனக்கு புருஷன். ஓஹோ, கதை அப்படி போகுதா? இன்ஸ்பெக்டர் நினைச்சிட்டுதான் நீ கனவு கண்டுட்டு இருக்கியா? இது தெரியாம அத்தை என்னடானா இவ ஏதோ காத்து கருப்பை பார்த்துதான் பயந்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவ என்னடானா இன்ஸ்பெக்டர் நினைச்சு விட்டத்தை பார்த்து புலம்பிட்டு இருக்கா. நல்ல வேலை அத்தை மட்டும் இத பத்தி எதுவும் கேட்கல. இல்லைன்னா அத்தை கோவப்பட்டிருப்பாங்க. என் புள்ள ஞாபகமாவே இருக்கு. டேய் தேவா, உன்னை பார்த்தே 3 மாசம் ஆச்சுடா. எப்படா வருவ? இங்க இருந்தா அம்மா அம்மான்னு என் பின்னாடியே சுத்தி சுத்தி வருவ. இல்லாம ஒரு மாதிரி இருக்கு தேவா. என்னாச்சு அம்மாக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? அம்மா சொல்லு மது. ஏம்மா ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லடி. சொல்லுமா, உன்னை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும். எதையோ நினைச்சு நீ கவலைப்பட்டு இருக்க. ஏம்மா? ஒன்னும் இல்ல மது. அப்பா ஏதாச்சும் சொல்லுச்சா? இல்ல அப்பா தான் எதுவும் சொன்னாரா என்ன?
அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எனக்கு உன் தம்பி ஞாபகமாகவே இருக்கு. ஓ, தம்பி ஞாபகத்துல தான் இவ்வளோ சோகமா இருக்கா? அம்மா டெய்லி உன் மையன் கூட போன்ல பேசிட்டு தான் இருக்க, அப்புறம் என்னம்மா உனக்கு? அப்புறம் என்ன உனக்கா? ஏண்டி சொல்ல மாட்டேன்? இதெல்லாம் நீ ஒரு பிள்ளைக்கு அம்மா ஆகி அதை பிரிஞ்சிருந்தா தெரியும். ஓஹோ அப்படியா? ஆமாடி. சரிம்மா, இப்ப என்ன உன் பிள்ளைக்கு வேணா போன் போட்டு கொடுக்கவா? இல்லடி வேண்டாம், நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவனும் கஷ்டப்படுவான். எதுக்கு? தெரியுதுலம்மா, பின்ன ஏமா கவலைப்பட்டுட்டு இருக்க? அவன் ட்ரைனிங் தானே போயிருக்கான், அவனோட நல்லதுக்காகத்தானே நம்ம அனுப்பி வச்சோம். இல்லன்னு யார்டி சொன்னா? என்னதான் போன்ல பேசி சிரிச்சாலும் என் பிள்ளைய பார்த்து 3 மாசம் ஆச்சுடி. என் பிள்ளை என் கண்ணுக்குள்ளேயே இருக்காண்டி. அதான் எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்கு. பேசாம வீடியோ கால் போட்டு தரவா? ஆஹா வேண்டாம் வேண்டாம், அவனை நான் போன்ல பார்த்தா அழுதுருவேன். என்னாச்சுடி உன் அம்மாக்கு? மூஞ்சிலையே இவ்வளவு சோகம் தாண்டவம் ஆடுது. ஐயோ அப்பத்தா, நீ வேறயா? அது அழுகாத குறை ஒண்ணுதான், நீ அழுக வச்சிருவ போலையே. ஆமாடி, அதுதான் எனக்கு வேலை பாரு. வாத்தல நான் தானே டெய்லி அழுக வச்சுக்கிட்டே இருக்கேன். அப்பத்தா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? அப்படி என்னடி நான் தப்பா கேட்டுவிட்டேன்? வாத்தையே இவ்வளவு சோகமா இருக்கான்னு தானே கேட்டேன். அம்மாக்கு தேவா ஞாபகம் வந்துருச்சா? ஓஹோ அப்படியா? அப்படித்தான். இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்க? கவலைப்படாம இரு. எப்படி அத்த, என் புள்ள கண்ணுக்குள்ளேயே இருக்கான். அப்பத்தா உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு என் பேரை கண்ணுக்குள்ளேயே இருக்கியாண்டி. கிழிஞ்சது. நான் கூட எங்க நீ ஆறுதலா பேசணும் தைரியமா இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னன்னா அம்மா கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்க. அதெல்லாம் உனக்கு எங்கடி புரிய போகுது? நாளைக்கு நீ இன்னொருத்த வீட்டுக்கு போக போறவ, அதனால உனக்கு இதெல்லாம் புரியாது. என்னடா அது கொடுமையா இருக்கு? கவலைப்படாதடி லட்சுமி, நம்ம பிள்ளை சீக்கிரமா வந்துருவான். சரிங்க அத்தை. என்னாச்சுமா, ஏன் அழுதுட்டு இருக்க? நான் மட்டும் இல்லடா, இவன் பொண்டாட்டியும் அழுதுட்டு தாண்டா இருக்கா. என்னடா அது கொடுமையா இருக்கு? மாமியா மருமகளும் சேர்ந்து அடுத்த அழுத அழுக வைப்பாங்க, இன்னைக்கு என்ன 2 பேரும் சேர்ந்து அழுதுட்டு இருக்காங்க? எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? எல்லாம் நம்ம தேவாவை நினைச்சுதாங்க. தேவாவை நினைச்சா? தேவாவை நினைச்சு நீங்க எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? அப்பா, இவங்க 2 பேத்துக்கும் தேவா ஞாபகம் வந்துருச்சான், அதான் 2 பேரும் அவனை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? நான் கூட வேற நம்ம நினைச்சேன். அவனே இப்ப தான் உருப்படியா ஏதோ ஒரு வேலை பார்க்கணும்னு ட்ரைனிங் கிளம்பி போயிருக்கான், அது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லங்க, பிள்ளை போய் 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் தானே ஆச்சு? ஏதோ 3 வருஷமா பார்க்காத மாதிரி அழுதுட்டு இருக்க. அதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? பெத்தவன் நானு. என்ன பெத்தவன் நீதான்? நான் சொன்னேன். உங்களுக்கு எங்க இந்த கஷ்டம்லாம் புரிய போகுது? ஆமாப்பா, போன வேலை என்னாச்சு? திருவிழா என்னைக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாமா, திருவிழா முடிவு பண்ணியாச்சு. இந்த வாரத்துல சாட்டியா அடுத்த வாரத்துல திருவிழா. என்னங்க சொல்றீங்க? ஒரு வாரத்துல திருவிழாவா? ஆமாமா, ஒரு வாரத்துல திருவிழான்னு ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியாச்சு. அத்தை நல்லதா போச்சு அத்தை, நான் என் பிள்ளைய பார்க்க போறேன். உன் பிள்ளைய பார்க்க போறியா? ஆமாங்க, திருவிழாக்கு நம்ம தேவா வருவான்ல? ஆமா வருவான். ஏங்க வரமாட்டானா? அம்மா அதெல்லாம் வருவான். சரிடி, ஒரு போன் போட்டு குடி, நான் என் பிள்ளைகிட்ட பேசணும். திருவிழாக்கு கூப்பிடணும்டி. கூப்பிடலாம், ரொம்ப அவசரப்படாத. ஏன்பா, வருஷத்துக்கு ஒரு தடவை மாரியத்தாக்கு திருவிழா கும்பிடுறோம். ஆமாமா. உன் தங்கச்சிக்கும் தங்கச்சி வீட்டுக்காருக்கும் துணிமணி எடுத்து கொடுக்கணும்லையா? ஆரம்பிச்சிருச்சு கிளவி. எடுத்து கொடுத்துடலாமா? அவளுக்கு நம்மளை விட்டா யாரையா இருக்கா? அதான் எடுத்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டார்ல அத்தை, அப்புறம் என்ன? இல்லாட்டி அவ கையில காசை கொடுத்துறியா? அவ துணிமணி எடுத்துக்கிறட்டும். இல்லம்மா, வேண்டாம், துணிமணியாவே எடுத்து கொடுத்துடலாம். அவ கையில காசை கொடுத்தோன்னு வச்சுக்க, அவ புருஷை வாங்கி குடிக்கிறதுக்கே சரியா போயிடும். அப்புறம் எங்கிட்ட துணிமணி எடுக்க? ஆமா அதுவும் சரிதான் அத்தை, நம்ம துணிமணியாவே எடுத்துருவோம். அவளை கூட்டு போய் எடுத்துருவோம். சரிப்பா, நீ சொல்றதும் சரிதான். என்ன பண்றது, பொம்பளை பிள்ளை ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன், அவளுக்கு நம்ம தானே செய்யணும். இல்லைனாலும் கடைசி காலத்துல நீங்க தான் அவளை நல்லா பாத்துக்கிறணும். ஏன் அத்தை இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நல்ல நான் திங்கனா வரப்போகுது, இப்பெல்லாம் பேசலாமா? சரிதா, நான் பேசல. வர நான் இவளுக்கு மாமியாளா இல்ல இவ எனக்கு மாமியாளானே தெரிய மாட்டேங்குது. ஜோதி, உனக்கு என்ன கிறுக்காடி பிடிச்சிருச்சு? எதுக்காக இப்ப ஊருக்கு கிளம்பி ஆகணும்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்க?
என்ன ஜோதி, நம்ம எதுக்காக இந்த ஊருக்கு வந்தோன்னு உனக்கு மறந்து போச்சா என்ன? அப்பா எனக்கு எதுவும் மறக்கல. இப்ப நம்ம ஊருக்கு கிளம்பியே ஆகணும். நீங்க வரீங்களா வரலையா? நீங்க வரலன்னா இங்கே இருங்க, நான் மட்டும் தனியா கிளம்புறேன். என்னடி பேசிட்டு இருக்க? நம்ம வந்த வேலை எதுவுமே இன்னும் முடியல. என்ன வேலை முடியல? இல்ல என்ன வேலை முடியலன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன்டி இப்படி பைத்தியக்காரி மாதிரி புலம்பிட்டு இருக்க? உனக்கும் உன் மாமாக்கு கல்யாணம் பண்ணணும் தானே நம்ம இங்க வந்தோம். அது நடக்காதுமா. என்னடி பேசிட்டு இருக்க? நடக்காதா? நாங்க இருக்கும்போது அது எப்படி நடக்காம போகும்? அதான் பார்த்தனே உங்க லட்சணம் என்னன்னு. அம்மா ஜோதி, ஏதோ ஒரு தடவை தப்பா போயிடுச்சு, அதுக்காக எங்களால உன் கல்யாணத்தை நடத்தவே முடியாதுன்னு நினைச்சிட்டியா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. எனக்கும் மாமாவுக்கும் எந்த ஜென்மத்திலயும் கல்யாணம் நடக்காது. ஏன்டி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு உன் மாமாவை பிடிக்கும் தானே, அப்புறம் ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு மாமாவை பிடிக்குமா, ஆனா மாமாவுக்கு அவனுக்கு பிடிச்ச என்ன பிடிக்கலன்னு என்ன? உன் கழுத்துல எப்படியாவது தாலி கட்ட வச்சுட்டா அடுத்து உன் கூட தானே வாழ்ந்தாகணும். என் கூட வாழ்வாரு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன? அப்படித்தானடி, கல்யாணம் முடிச்சிட்டா கல்யாணம் முடிச்ச பையனும் பொண்ணும் தானே ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்க. உனக்கு பிடிச்சிருக்கு, எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போக போக அவனுக்கும் உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிடும். டே நீ நினைச்சிட்டு இருக்க தப்பான விஷயம். என்னடி சொல்ற? இங்க பாருமா, என் மனசுல வேணா மாமா இருக்கலாம், ஆனா மாமாவோட மனசுல துளி அளவு கூட நான் கிடையாது. என்னடி சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு உன் மாமா தான் கட்டி வைக்க போறோம். கட்டி வச்சு எதுக்கு? ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க இப்படி பண்றதால என் வாழ்க்கையும் மாமாவோட வாழ்க்கையும் தான் கெட்டு போகும். என்னடி பேசுற? நாங்க இருக்கும்போது அப்படி நடக்க விட்டுருவோமா என்ன? நீங்க இருக்கும்போது தானே இந்த கல்யாணம் நின்னு போச்சு. கல்யாணம் நிக்கணும் தானே நம்ம ஆசைப்பட்டோம். கல்யாணம் நிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா மாமா என்ன பண்ணாரு சொல்லுமா? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீங்க செஞ்சதெல்லாம் சரிதான், ஆனா மாமா என்ன பண்ணாரு? ஒன்னும் பேசாம நிக்கிறீங்க. இந்த கல்யாணத்துல மாமாவுக்கு துளி அளவு கூட விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லாததுனாலதான் அத்தை பார்த்து வச்ச பொண்ணுன்னு கூட பார்க்காம ஓடி போயிட்டாரு. இப்ப என்ன தாண்டி நீ சொல்ல வர? பாருமா, அத்தை விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு பார்த்த பொண்ணையே பிடிக்காம மாமா இந்த கல்யாணம் வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் மனசுல நான் துளி அளவு கூட இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன மட்டும் ஏத்துக்கிட்டு எப்படி வாழ்வாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீ எதுக்கும் நீ முடிச்சு போட்டுட்டு இருக்கப்ப. அத்தைக்காரி பார்த்த பொண்ணு மருமகனுக்கு பிடிக்கல, அதனால இந்த கல்யாணம் வேணாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா ஒண்ணு என்ன என்னைக்காவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரா? இல்ல பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்காரா? இல்ல அந்த கண்ணோட்டத்துல என்ன பார்த்திருக்காரா? என்னடி பேசிட்டு இருக்க நீ? புரிஞ்சுதான் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கியா? உனக்கு விருப்பம் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆனா நான் மாமாவை கல்யாணம் பண்ணி ஆகணும்னு ஒத்த கால்ல நீ தானே நின்ன. நான் தான் நின்றேன். ஆனா இப்போ எனக்கு மாமா வேண்டாம். அரைஞ்சேன்னு வச்சுக்க பல்லு 16 கொட்டி போயிரும். என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் கரெக்டா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க தான் அதுக்கெல்லாம் காரணம். சின்ன வயசுல இருந்து மாமாதான் உனக்குன்னு எனக்கு ஆசை காட்டி என்ன மோசம் பண்ணனதே நீங்க தான். இப்போ நாங்க சொல்றோம் ஜோதி, நாங்க நினைச்சா உனக்கு உன் மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், ஆனா சந்தோஷமா வாழ வைக்க முடியுமா? என்னடி பேசிட்டு இருக்க? இங்க பாருமா, மாமா மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கு. அவளுக்காக மட்டும்தான் அத்தை பார்த்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த கல்யாணமே வேணான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. என்னது? வேற ஒருத்தைய மனசுல நினைச்சிட்டு இருக்கானா? யாருடி அவ? எவடி அவ? மொற பொண்ணு நீ இருக்கும்போது வேற எவளையோ ஒருத்தைய மனசுல நினைச்சிட்டு இருக்கானா? அப்ப அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? போத நிறுத்தமா. என்னடி பேசிட்டு இருக்க நீ? நான் சரியாதான் பேசிட்டு இருக்கேன். அவர் மனசுல இருக்க பொண்ணு கூட தான் அவரால சந்தோஷமா வாழ முடியும். அதை விட்டுட்டு எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்றதுக்காக அவரை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ முடியாதுமா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ பேசாம இருன்னு சொன்ன. ஜோதிமா, இங்க பாருங்க, எனக்கு நீங்க நல்ல அப்பா அம்மாவா இருக்கீங்கன்னு நீங்க நினைச்சா இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு மாமா வேண்டாம். என்ன பிடிக்காத ஒருத்தர் எனக்கும் வேண்டாம். என்ன இது இப்படி திடுதிப்புன்னு ஊருக்கு கிளம்புறோன்னு வந்து நின்னுட்டு இருக்கீங்க? அந்த வேலை முடிஞ்சிருச்சுலம்மா. உன் மகன் கல்யாணத்துக்காகத்தான் வந்தோம், ஆனா இப்போ கல்யாணமே நடக்கல. இதுக்கப்புறம் நாங்க இருந்து என்ன பண்ண போறோம்? என்னன்னு நீங்களாவது இப்படி ஒரு சூழ்நிலையில எனக்கு ஆறுதலா இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். இல்லம்மா, அங்க போட்டபடி கிடக்கு. நாங்களும் இங்க வந்து ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிருச்சு. அதனாலதாம்மா. இல்லனா உனக்கு தனிக்கு நாங்க இல்லாம எங்கப்பா போறோம்? ஜோதி வேற நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. வயக்காட்டுல வேற நல்ல இருப்பு நடந்துகிட்டு இருக்கான்.
உங்க ஜோதி இல்லாம ஒரு வேலையும் நடக்காது. அதனாலதாம்மா கிளம்புறோம். என்ன ஜோதி இதெல்லாம்? அம்மா அப்பா என் கூட இருக்கலாம்ல? இல்ல அத்தை, இத்தனை நாள் இங்க சும்மாவே இருந்துட்டோம். இதுக்கப்புறமாவது எங்க பொழப்ப நாங்க பாக்கணும்ல. ஜோதி ஏன் இப்பெல்லாம் பேசுறான்னு எனக்கு நல்லா புரியுது. இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போலாம்ல? ஒரு வாரம் நாங்க இங்க இருந்தாப்ல என்ன நடக்க போகுது அத்தை? அவரவர் வேலையை அவரவர் பார்த்துத்தானே ஆகணும். மாமாவோட கல்யாணத்துக்காகத்தான் நாங்க இங்க வந்தோம். அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாங்க இங்க இருந்து என்ன பிரயோஜனம் நீங்களே சொல்லுங்க. ஏம்மா அப்படி வேண்டா வெறுப்பா பேசுற? வேண்டா வெறுப்பால நான் எதுவும் பேசல அத்தை. ஏன் வாசுதேவா, என் மேல எதுவும் கோவமா? நான் இப்பெல்லாம் பண்ணிட்டேன்னு? சேச்சா, அதெல்லாம் இல்ல மாமா. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் பண்ண தப்புக்கு நான் தானே தண்டனை அனுபவிக்கணும். தப்பா நினைச்சுக்கிறாதப்பா. அப்ப இருந்த சூழ்நிலை அப்படி. பரவாயில்லண்ணே, இதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? இது எங்களோட தப்பு தான், அதுவும் இவரோட தப்பு தான். அப்ப இருந்த சூழ்நிலை அப்படி. அதனால யாரையும் எந்த குத்தமும் சொல்ல முடியாது. ஜோதி, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்ல? இல்ல ஐஷு, எனக்கு வேலை இருக்கு. அங்க வயக்காட்டுல வேற நல்லறுப்பு நடந்துட்டு இருக்கு. நான் இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது. அதனாலதான் நாங்க இப்ப அவசரமா கிளம்புறோம். இல்லன்னா நாங்க இருந்துட்டு தான் போவோம். இத்தனை நாள் இருக்கலையா என்ன? ஜோதி, அப்பா அம்மா போட்டும் நீயாவது இருக்கலாம்ல? நான் இருந்து மட்டும் என்ன நடக்க போகுது அத்தை? இல்லம்மா, இல்ல அத்தை, நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் எனக்கும் மதிப்பு. ஏன் பிள்ளை பேசுது அந்த பிள்ளை? சரிம்மா, நாங்க கிளம்புறோம். இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் கிளம்புறேன்னு ஒத்த கால நிக்கிறீங்க பாத்தீங்களா? இல்லம்மா, வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு பாத்தியா? அதனாலதான் நாங்க கிளம்புறோம்னு சொல்றோம். இல்லனா உன் கூட நாங்க இருக்காம வேற யாரு இருப்பா? சரி அண்ணி, நீங்க கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் என்னால என்ன பண்ண முடியும்? தப்பா நினைச்சுக்கிறாத அபி, எங்களோட வேலை அப்படி. சரிங்க அண்ணி. சரி, போயிட்டு இன்னொரு நாள் வாங்க. சரிம்மா, போலாமா ஜோதி? போலாம்மா. சரிங்கத்தா, நாங்க போயிட்டு வரோம். எல்லாம் உங்களாலதான். இப்ப பாருங்க எவ்வளவு மனசு கஷ்டத்தோட போறாங்கன்னு. நான் என்ன பண்றது அபி? அப்ப இருந்த சூழ்நிலை அப்படி. என்னால வேற என்ன பண்ண முடியும்? சரி விடுங்க, நடக்கிறது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் யார குத்தம் சொல்லி என்ன ஆக போகுது? உங்களை மறக்கிறது எனக்கு கஷ்டம்தான் மாமா. இதோட என்னோட காதல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. உங்களை மறக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றேன். ஆனா மறந்துடுவேன் மாமா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க மனசுல நான் இல்லைன்னு எனக்கு எப்ப தெரிய வந்துச்சோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏத்த பொண்ணு நான் கிடையாதுன்னு. உங்களுக்கு பிடிச்ச பொண்ணோட நீங்க சந்தோஷமா வாழணும் மாமா. அதுவே எனக்கு போதும். நீங்க மதுக்கு எனக்கு எதுக்காக gift கொடுத்தீங்கன்னு எனக்கு இப்பதான் மாமா புரியுது. நான் போயிட்டு போயிட்டு வா ஜோதி. வரமாட்டேன் மாமா. என்னது? இனிமே உங்க வாழ்க்கையில நான் வரவே மாட்டேன் மாமா. என்னடா நடக்குதுங்க? ஜோதி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க மாமா. என்ன மன்னிச்சிரு ஜோதி. உன் மனசுல என் மேல காதல் வர்றதுக்கு நான் எந்த விதத்திலேயாவது காரணமா இருந்தா என்ன மன்னிச்சிரு ஜோதி. மாமா, நீ உன் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன். உன் மனசுல என் மேல ஆசை வர்றதுக்கு நான் எந்த விதத்திலயும் காரணமாவே இருந்ததில்ல. ஒருவேளை அப்படி இருந்தேன்னா என்ன மன்னிச்சிரு. உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா என்ன பிடிக்காதவரு எனக்கும் வேணான்னு நீ சொல்லியிருப்ப. அதனாலதான் நான் சொல்றேன், என்ன மன்னிச்சிரு. இதுல என்ன மாமா இருக்கு? இதுல உங்க தப்பு எதுவுமே கிடையாது. எல்லாமே என் அம்மா அப்பா பண்ணதுனாலதான். சின்ன வயசுல இருந்து உன் மாமா தான் உனக்கு அப்படின்னு சொல்லியே என்ன வளர்த்துட்டாங்க. நானும் அவங்க பேச்ச கேட்டு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறமும் கூட எனக்கு எல்லாமே நீங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது என்னோட நினைப்பு எல்லாமே தப்புன்னு. அப்போ ஜோதியும் இவனை விரும்பினாளா? என்னடா அது புது ட்விஸ்டா இருக்கு. இந்த கருவாப்பையிலுக்கு எத்தனை பேரு? சரி மாமா, நான் கிளம்புறேன். ஜோதி, என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவேன். ஐ எம் ரியலி சாரி ஜோதி. பரவாயில்ல மாமா, நான் கிளம்புறேன். சரி ஜோதி. நீ ஏன் இப்படி மூஞ்ச வச்சிருக்க? என்னடா நடக்குதுங்க? ஒன்னும் இல்லையே. ஒண்ணும் இல்லையா? ஒரு குட்டி லவ் ஃபெயிலியரா நடந்திருக்கு. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியாம போச்சு? உனக்கு தெரியலன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? ஏண்டா, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. கூட பிறந்த தங்கச்சி என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லை பத்தியா? ஏ அரமெண்டல், எனக்கே தெரியாது. எனக்கே இப்பதான் தெரியும். பொய் சொல்லாத. அவ உன்னை விரும்பினது உனக்கு முன்னாடியே தெரியாது? தெரியாது. நடிப்புக்காரா. ஏன் நிஜமா தான்? யாருக்கு காது குத்த பாக்குற? எனக்கு சின்ன வயசுலயே காதெல்லாம் குத்தி கம்மெல்லாம் போட்டாச்சு. எல்லாருக்கும் சின்ன வயசுலதான் காது குத்துவாங்க. பின்ன எரும மாடு வயசுலயா காது குத்துவாங்க? ஆனா நீ எனக்கே குத்த பாக்குற பத்தியா?
நிச்சயமா தான் ஐஷு, என்னையே நம்பவே மாட்டேங்கிற. உன்னை நான் நம்பவே கூடாதுடா. ஜோதிக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படித்தானே? ஆமா. என்னடா ஆமா நான் அசால்ட்டா சொல்றேன்? என்ன எப்படி சொல்ற? அதெல்லாம் இருக்கட்டும், ஜோதிக்கு உன் மேல ஆசை இருக்கு, ஆனா ஏன் உனக்கு இல்ல? பைத்தியமா நீ? என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? நான் தான் மதுவை விரும்புறேன்னு உனக்கு தெரியும்ல. தெரியும் தான், ஆனா மது மேல இருக்கல, ஏன் உனக்கு ஜோதி மேல வரலன்னு தான் நான் கேக்குறேன். இங்க பாரு ஐஷு, ஜோதிக்கு என் மேல வந்திருக்கிறது காதலே கிடையாது. காதலே கிடையாது. அது அத்தையும் மாமாவும் சின்ன வயசுல இருந்து அவளுக்கு நான் தான் சொல்லி ஆசையா வளர்த்துருக்காங்க. அதோட விளைவுதான் இது. அப்போ இது லவ் இல்லையா? இது லவ் இல்ல, இது அவங்க ஜோதி மேல திணிச்சது. உனக்கு அவன்தான், உனக்கு அவன்தான்னு ஆசை காட்டியே வளர்த்துருக்காங்க. அதனாலதான் அவ மனசுலயும் நமக்கு மாமா தானு முடிவு பண்ணிட்டா. ஆனா உனக்கு வந்தது மட்டும் எப்படி லவ் ஆகும்? இங்க பாரு, காதல்ங்கிறது ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேல வர ஈர்ப்பு, அதாவது அஃபெக்ஷன் சொல்லுவாங்க பாத்தியா. ஆமா, இவங்க கூட வாழ்ந்தா நல்லா இருப்போம்னு தோணும் பாத்தியா, அதுதான் காதல். சரி, ஜோதிக்கும் உன் கூட வாழ்ந்தா நல்லா வாழ்வான்னு தோணி இருக்கலாம். இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒருத்தவங்க மட்டும் லவ் பண்றது லவ்வே கிடையாது. சரி, இப்ப நீ மதுவை லவ் பண்ற, ஒருவேளை மது உன்னை லவ் பண்ணலன்னா? இப்போ ஜோதி நான் அவளை விரும்பலன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணா? விலகி போயிட்டா. அதே மாதிரிதான் மதுக்கும் என்ன பிடிக்கலனா நான் அவள் லைஃபை ஸ்பாயில் பண்ண மாட்டேன், அவளை விட்டு விலகி வந்துருவேன். பைத்தியக்காரா, அதுக்கு எதுக்குடா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்? முன்னாடியே அவ மனசுல நீ இருக்கியா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. உனக்கெல்லாம் சொல்லியே புரிய வைக்க முடியாத ஐஷு, அதுக்கும் என் மேல காதல் இருக்கு. யார் சொன்னது மதுக்கும் உன் மேல ஒரு காதல் இருக்குன்னு? அதெல்லாம் உனக்கு புரியாது. ஏன் புரியாது? அதெல்லாம் ஒரு எப்படி சொல்லன்னு தெரியல. எப்படி சொல்லன்னு தெரியலையா? ஆமா, அதெல்லாம் ஒரு வகையான உணர்வு. அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தோணுது. தோணும் தோணும், எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். ஆமா, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? என்ன சொன்ன? இல்ல, என் லவ்வ. உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை, அவ்வளவுதான் மரியாதை. பேசாம போயிரு. உன் காதலுக்கு என்ன மாமா வேலை பார்க்க வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. சரி போ, நீ சொல்லல, நானே சொல்லிக்கிறேன். என்ன விட்டா சரிதான். ஓ ஆண்டவா, எனக்கு ஒண்ணு இல்லம்மா, எதுக்குமா நீங்க கூட்ட வந்து உட்கார வச்சிருக்க? வந்து நான் சொல்றதை கேளு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்லாம தான் வெறும் ரூமுக்குள்ள விட்டத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தியா? ஐயோ, அப்ப நான் சிரிச்சதுதான் தப்பா போச்சா? என்னடா கொடுமை இது, சுதந்திர நாட்டுல ஒரு பொண்ணு தனியா சிரிச்சா தப்பா? நான் எப்பமா சிரிச்சேன்? அடி சொல்ல மாட்டேன், ஏன் சொல்ல மாட்டேன்? பொழுது சாஞ்சா வெளிய பாக்காதன்னு சொன்னா எங்க கேக்குற நீ? அதான் உனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. நான் பார்த்தேன்டி, என் 2 கண்ணால நான் பார்த்தேன். தனியா படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க நீ. உன் கண்ணுல ஏதாவது கோளாறா இருக்குமா? எதுக்கு தேவையில்லாம விட்டத்தை பார்த்து சிரிக்க போறேன்? என் கண்ணுல தான் கோளாறு, உன் அண்ணி கண்ணுலயுமா கோளாறு? என்ன பிரியா, நீ பார்த்தல இவ தனியா விட்டத்தை பார்த்து தானே சிரிச்சிட்டு இருந்தா? ஆமாத்த, தனியா விட்டத்தை பார்த்து தான் சிரிச்சிட்டு இருந்தா. அடிப்பாவி, சரியான நேரம் பார்த்து கோல் போடுறாளே. பாரு பிரியா, நீ படிச்ச பொண்ணு தானே, இதுதான் ஏதோ கூறுகட்டத்தனமா பேசிட்டு இருக்குனா நீயும் இது பேச்ச கேட்டுட்டு பேசிட்டு இருக்க. அப்படியே நான் விட்டத்தை பார்த்து சிரிச்சேனே வச்சுக்கிடுவான். வேற ஏதாவது நினைச்சு சிரிச்சிருப்பேன், அதுக்காக இப்படி முனியாண்டி கோயில்லையா கூட்டு வந்து உட்கார வைக்கிறது? இல்ல நாத்தனாரே, அத்தை எது பண்ணாலும் ஓ நல்லதுக்காகத்தான் பண்ணுவாங்க. இப்ப பண்றதும் ஓ நல்லதுக்காகத்தான் பண்றாங்க. அதானே, அவளுக்கு இருக்க அறிவு கூட துளி அளவு கூட உனக்கு இல்லடி. அவன் நேரம் பார்த்து என்ன பழி வாங்குறாமா? அவ பேச்ச கேட்டுட்டு நீ பேசிட்டு இருக்க. நீதான காரணம் இதுக்கெல்லாம். நானா எதுவும் பண்ணல, நான் இங்கிட்டு இருக்கத அங்கிட்ட எடுத்து கூட வைக்கல. எல்லாத்துக்கும் காரணம் அத்தை தான். இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது முழுக்க முழுக்க அத்தை மட்டும்தான். கிழவி பாருமா, அதான் இப்ப நான் நல்லாயிட்டேன்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வாங்க வீட்டுக்கு போலாம். இதுக்கு வீட்டுக்கு போய் மறுபடியும் தனியா படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்து சிரிக்கவா? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு உனக்குள்ள இருக்கவா இல்ல இருக்கவனுக்கு ஒரு முடிவு கட்டிடுதா இந்த இடத்த விட்டு நகரணும். ஐயோ போலீஸ்காரா, எல்லாம் ஒன்னாலதாயா. நீ பண்ண வேலைக்கு ரியாக்ஷனை பாத்தியா? பொண்டாட்டின்னு நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்ட. நீ சொன்னதை கேட்டு நான் நினைச்சு சிரிச்சதுல இப்ப பாரு எனக்கு வந்திருக்க ஆப்பு. ஆமா பூசாரியா, இதுதான் அவன் பொண்ணாமா? ஆமாங்கய்யா, இவதான் என் பொண்ணு. நான் சொன்னேன்ல. சரிம்மா, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த ஆள் என்னத்த பார்க்க போறாருன்னு தெரியலையே. அப்பா முனியாண்டி, நீதான் இந்த ஆள் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும்.
வேப்பிலை இந்த ஆள் கையில எடுத்துட்டாரு. இந்த ஆரம்பிச்சிட்டாருல, எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த சத்தத்தை மட்டும் மாத்தவே மாட்டேன்றாரு. இந்த ஆளு எனக்கு பேய் ஓட்ட வந்தாரா இல்ல இந்த ஆளுக்கு பேய் பிடிச்சிருக்கா? ஏம்மா, ஒழுங்கா சொல்றத கேளு, வா வீட்டுக்கு போலாம். பேசாம ரெடி. சாமி வந்துருச்சு. ஆமா, சாமி ஊருக்குலாம் போச்சு, திரும்ப வர்றதுக்கு. நீ கிண்டல் பண்ணாதடி, சாமி கண்ணை குத்தி போடுறான். ஆமா, நான் சின்ன வயசுல இருந்து இந்த டயலாக தான் சொல்றேன். நீ நானும் பாக்குறேன் எப்ப இதை மாத்துறேன்னு. பேசாம உட்காரு. எனக்கு ஒண்ணு இல்ல, அதான் பூசாரி சொல்லுவார். நான் சொன்னா எங்க கேக்குறேன். யார் நீ? உன் பேர் என்ன? என் பேரு பூமாரி. எந்த ஊரு? இந்த ஊர் தான். ஏய், கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு சும்மா இருடி. ஏன் மன்னிச்சுக்கங்கய்யா, சின்ன பிள்ளை, அவ ஏதாவது தெரியாம பேசுறத மன்னிச்சுக்கங்க. இது அவ பேசலமா, அவளுக்குள்ள ஒரு குட்டி சாத்தா இருக்கு, அதுதான் அவளை பேச வைக்குது. என்னையா சொல்றீங்க? குட்டி சாத்தானா? பிரியா, நீயாவது சொல்லு பிரியா. இதுலலாம் எனக்கு தோழி கூட நம்பிக்கையே இல்ல. நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை வர வைக்கிறேன். அம்மா, ஐயோ பாவம். சொல்லு, இப்ப சொல்லு. என்னத்தையா சொல்றது? பேசாம ரெடி. என்னம்மா அந்த ஆளு சொல்ல சொல்லுன்றாரு, நீ என்னடா பேசாதன்னு சொல்லிட்டு இருக்க? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அம்மா, சொல்லு, இப்ப சொல்லு. அவளுக்குள்ள நீ எதுக்காக வந்த? எவ்வளவுக்குள்ளயா நான் வந்தேன்? சின்ன பொண்ண தொட்டிருக்கியே, உனக்கு அசிங்கமா இல்ல? யாரும் என்ன தொடலையா? இதுக்கு மேல இப்படியே விட்டா ஒன்னும் ஆகாதியா, முடியா. அத்தை போதாத்த, அவ தெளிவாதான் பேசுறா. இப்பயாவது புரிஞ்சுச்சு அவளுக்கு. சாமி, இவ எப்பதான் சரியாவா? வேப்பலை அடிச்சு ஒன்னும் கேட்கல, இதுக்கு மேல விபூதி அபிஷேகம் தான். வேண்டாயா, வேண்டாயா சொல்றத கேளு. ஓம் கிரீம் கிரீம் ஐஸ்கிரீம் கிரீம் கிரீம் கிரைம் கிரைம். என்ன அந்த ஐஸ்கிரீம் வித்துட்டு இருக்காரு? ஐயோ, இன்னைக்கு நான் தான் இந்த ஆள் கிட்ட சிக்கனா. எந்த சிரிக்கும் போது சிரிக்கிறது. இதோட உன் பொண்ண தொட்டிருக்க காத்து கருப்பு எல்லாம் எல்லாம் விலகிடும். சொட்ட இருந்தா தனியா விலகுறதுக்கு. பூசாரி, என் மூஞ்சில நலங்கு வச்சுட்டேல, ஓ சொட்ட மண்டையில ஆணி அடிக்கல. என் பேரு பூமாரி கிடையாதியா. தாங்க இந்த எலுமிச்சம்பளத்தை உங்க பொண்ணு தலையில நல்லா தேய்ச்சி விட்டு தலைக்கு ஊத்தி விடுங்க. அதோட அவளை பிடிச்ச காத்து கருப்பு எல்லாம் விலகிரும். சரிங்க சாமி. சார், அங்க பாருங்க, அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது சக்தியோட அம்மா தான். இங்கிட்டு இருக்கிறது சக்தியோட ஒய்ஃப். சார், அங்க பாருங்க சார், ஒரு சின்ன பொண்ணை உட்கார வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் இந்த நாடு இன்னும் உருப்படாம போய்கிட்டு இருக்கு. சார், அங்க போங்க சார். சரிங்க. ரொம்ப நன்றிங்க சாமி. ஐயோ, போலீஸ் எஸ்கேப் ஆயிட்டா கணேஷ். என்னத்துக்கு இந்த பூசாரி இப்படி ஓடுறாரு? என்ன சத்த? ஏன் பூசாரி இப்படி துண்டக்கான துணிய காடான்னு ஓடுறாரு? என்ன நடக்குதுங்க? என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, இந்த ஆளா? ஓ போலீஸ், எல்லாம் ஒன்னாலதாயா? பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லி என்ன கவுத்துட்டியா? என்னம்மா, என்ன பிரச்சனை? ஏன் இப்படி எல்லாம்? ஐயோ போலீஸ்கார தம்பி, அதை ஏன் கேக்குறீங்க? ஐயோ போச்சு, விட்ட தாய் கிழவி எல்லாத்தையும் வளருமா? என்னடி ஊகம் ஆகானு? இருடி, போலீஸ்கார தம்பி கிட்ட எல்லாத்தையும் விளக்கமா விவரமா சொல்ல வேண்டாம். சொல்லிட்டாலும் அது ஒண்ணும் இல்லனே, ஒரு சின்ன பஞ்சாயத்து. பஞ்சாயத்தா? ஆமா ஆமா, நாட்டாம பட பஞ்சாயத்து. அதான் இங்க நடக்குது. நீங்க கிளம்புங்க. பேசாம ரெடி. அது ஒண்ணும் இல்ல தம்பி, இவ என்னடானா ரூமுக்குள்ள தனியா படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா தம்பி. ஓஹோ, கதை அப்படி போகுதா? என்கிட்ட வரப்பா வீராயி மாதிரி பேசிட்டு என்ன நினைச்சு நீ ரூமுக்குள்ள தனியா சிரிச்சிட்டு இருக்க? ஐயோ, சிரிக்கிறானே சிரிக்கிறானே. ஐயோ போலீஸ்காரா, எல்லாம் ஒன்னாலதான். இரு இரு, உன்னை வச்சுக்கிறேன். கன்ஃபார்ம். என்னதுமா? ஒண்ணும் இல்லையா? இல்ல, இப்ப ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லனே, நான் ஒண்ணும் சொல்லல. இதெல்லாம் செஞ்சுட்டு பல்ல கட்டுறத பாரு. இன்னைக்கு நான் இங்க உட்காந்துருக்கேனா, அதுக்கு முழுக்க முழுக்க நீதாயா காரணம். எவ்வளவு கெத்தா வீராப்பா சுத்திட்டு தெரிஞ்சேன், என்ன பொண்டாட்டின்னு சொல்லி இப்படி கவுத்து புட்டியா? ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.